வெல்கம் டு ரெசிபீஸ் வித் முகமதியா. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி வீட்டிலையே சிம்பிளான மெத்தடில் பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1.25 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கல் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட 200 ml தயிரும் சேர்த்து நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இன்னைக்கு 1.25 கிலோ சிக்கனுக்கு பாஸ்மதி அரிசி 1 கிலோ எடுத்துருக்கோம். பாஸ்மதி அரிசியும் நல்லா 2 வாட்டி அலசிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 200 ml கடலெண்ணெய் சேர்த்து அதோட 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா 2 சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பே லீஃப் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 400 கிராம் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏலக்காயை தட்டி சேர்த்தோம்னா பிரியாணிக்கு நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். அதனால் தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காயை. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து ஒரு 8 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 400 கிராம் தக்காளியும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல் உப்பும் சேர்த்து நல்லா தக்காளியை சாஃப்டாக குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 அம்பை இலையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட அம்பை இலை இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. மூடி போட்டு இப்போ தக்காளியை நல்லா சாஃப்டாக குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம். தக்காளி இப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துடுச்சு. நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 7 to 8 பச்சை மிளகாயும் சேர்த்து மூடி போட்டு சிக்கனை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. 50% இப்போ சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் எந்த கப்பில் வந்து ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 நிமிஷம் தண்ணியை வந்து பாயில் பண்ணிக்குவோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமனுடைய ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்குவோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா உப்பும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து எப்போவுமே உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போட்டு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியை வந்து வடிகட்டிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு
இந்த அளவு நல்லா ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இப்போ அரிசியும் வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி லெவல் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சு அரிசியும் தண்ணியும் லெவல் ஆனதுக்கப்புறம் ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு தம் போட்டுடலாம். எப்போவுமே பிரியாணியோ இல்லை வெஜ்ஜு ரைஸோ ஏதோ நம்ம தம் வைக்கும்போது அரிசியும் தண்ணியும் வந்து ஒரே லெவலுக்கு இருக்கணும். அரிசி வந்து 50% வெந்து இருக்கணும். அப்போ தான் தம் வைக்கணும். தண்ணி பத்தட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கலாம். மேலே ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா டைட்டான மூடி போட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வெயிட்டுக்கு வச்சிடலாம். இப்போ வந்து இது 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே தம்மில் இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அப்போ வந்து ஓப்பன் பண்ணணும். நல்லா இப்போது பிரியாணி சாஃப்டாக குக் ஆகி அருமையாக வந்துடுச்சு. இப்போ மெதுவாக எல்லா சைடும் தம்மை உடைச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா பிரியாணி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே தம்மோடையே வச்சுட்டா பிரியாணி வந்து கெட்டியாயிடும். இப்போ மெதுவாக எல்லா சைடும் இந்த மாதிரி மெதுவாக தம்மை உடச்சி பிரியாணியை மெதுவாக எல்லா சைடும் கிளறி விட்டோம்னா நல்லா எவ்வளோ நேரம்னாலும் உதிரியான பிரியாணியாக இருக்கும். ரைஸும் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்டான சிக்கன் பிரியாணி செய்யலான்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.